கேரளத்தில் முதல் முறையாக வாக்களிக்க இருக்கும் இளம் தலைமுறை வாக்காளர்களுக்கு அல்வா கொடுக்கிறது தேர்தல் ஆணையம். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். ஜனநாயக திருவிழாவில் முதன்முறையாக பங்கேற்கும் இளைஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களுக்கு அல்வா கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. அல்வாவை தாண்டி கேரள தேர்தல் களம் பரபரப்பின் உச்சத்தில் இருந்தது. இதற்கு காரணம் அங்கு வாக்குப்பதிவு ஏப்ரல் 9 நடைபெறவிருக்கிறது. ஆளும் சிபிஎம் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி என்ற LDF எதிர்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்ற UDF இன்னொரு புறம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற NDA ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் கேரளம் முழுவதும் தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கேரளத்தை கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருந்து வருகிறது. இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. ஆளும் CPM கட்சியை பொறுத்தளவில் அது நாட்டில் கேரளத்தில் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே 3வது முறை வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று CPM முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியின் அதிகார மையமாக இருப்பவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. ஆளும் CPM கட்சிக்கு எதிராகவும் முதல்வர் பினராயி விஜயனுக்கு எதிராகவும் அவர் முன்வைத்த விமர்சனங்கள் பெரும் விவாத பொருளாக மாறியது. பாஜக CPM இடையே ரகசிய கூட்டு இருக்கிறது. அவர்கள் இருவரும் தேர்தலில் ஒன்றாக வேலை செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை ராகுல் அடுக்கினார். CPM ஒரு இடதுசாரி கட்சி, பாஜக ஒரு வலதுசாரி கட்சி. இடதுசாரியும் வலதுசாரியும் எப்படி கூட்டு வைக்க முடியும்? ராகுலின் விமர்சனத்தில் லாஜிக்கே இல்லையே என்று கேரள அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். கேரளத்தில் மீண்டும் இடது ஜனநாயக முன்னணி ஆட்சி வர வேண்டும் என்பது பிரதமர் நரேந்திர மோடியின் விருப்பம் என்றும் ராகுல் கூறுகிறார். இந்த குற்றச்சாட்டில் லாஜிக் இருக்கிறதா என்பதையும் ஆராய வேண்டியிருக்கிறது. நாட்டில் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் முதல்வர் பினராயி விஜயன் மீதான குற்றச்சாட்டுகள் மீது மட்டும் மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே அவர்களுக்குள் கூட்டு இருக்கிறது என்பது ராகுல் முன்வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரதமர் மோடியின் கட்டுப்பாட்டில் முதல்வர் பினராயி விஜயன் இருக்கிறார் என்று ஒரு போடு போட்டார் ராகுல். நாட்டிலேயே அரசியல் விழிப்புணர்வு அதிகம் இருக்கும் மாநிலங்களில் கேரளாவும் ஒன்று. ராகுலின் குற்றச்சாட்டுகளை கேரள மக்கள் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியவரும். முதல்வர் பினராயி விஜயன் பாஜகவின் B டீமாக காங்கிரஸ் செயல்படுகிறது என்று ராகுலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் கேரள தேர்தல் களம் பினராயி விஜயன் எதிர்ப்பு ராகுல் காந்தி என்று மாறி இருக்கிறது என்றே சொல்லலாம். CPM மீதும் பினராயி விஜயன் மீதும் ராகுல் முன்வைத்திருக்கிற இந்த குற்றச்சாட்டுகளை காங்கிரசின் மாநில அளவிலான தலைவர்களான சன்னி ஜோசப், VD சதீசன், ரமேஷ் சென்னிதாலா, KC வேணுகோபால் போன்றவர்கள் சொல்லியிருந்தால் அது இவ்வளவு தீவிரமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டிருக்காது. இடது ஜனநாயக முன்னணி ஆட்சிக்கு எதிராக முதல்வர் பினராயி விஜயனுக்கு எதிராக சில விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் பொதுவெளியில் இருக்கின்றன. அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் விட்டுவிட்டு பாஜகவுடன் RSS உடன் மோடியுடன் முடிச்சு போட்டு ராகுல் ஏன் குற்றம் சாட்டுகிறார் என்றால் உண்மையிலேயே பாஜகவுக்கு எதிரான நிற்கும் கட்சி காங்கிரஸ் தான் என்று தோற்றத்தை அவர் ஏற்படுத்த நினைக்கிறார். ராகுல் பொறுத்தளவில் பாஜகவையும் RSS உள்ளிட்ட இந்துத்துவ இயக்கங்களையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். ஆனால் பிரதமர் மோடியையும் பாஜகவையும் தொடர்ச்சியாக புகழ்ந்து தள்ளும் சசி தரூரும் CPM பாஜக இடையே கூட்டு என்று விமர்சிப்பதுதான் விசித்திரமாக இருக்கிறது. பாஜக எதிர்ப்பு வாக்குகளையும் இடது ஜனநாயக முன்னணிக்கு எதிராக வாக்குகளையும் அறுவடை செய்வதுதான் ராகுலின் நோக்கம். ஆனால் ராகுலின் இந்த குற்றச்சாட்டு மறைமுகமாக பாஜகவுக்கு தான் உதவும் என்று இடது ஜனநாயக முன்னணி குற்றம் சாட்டுகிறது. கேரளாவில் மொத்தம் 140 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. மொத்தம் 2,06,953,644 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இடது ஜனநாயக முன்னணியில் CPM 80 தொகுதிகளிலும், CBI 21 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் மணி 12 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இதே கூட்டணியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி, சரத் சந்திர பவார், RJD, இந்திய சோசியலிஸ்ட், ஜனதா தளம், இந்திய தேசிய லீக், மதசார்பற்ற காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ் B, புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி, லெனிசிஸ்ட் ஆகிய கட்சிகள் தலா 3 இடங்கள் அல்லது 1 இடம் என்ற அளவில் போட்டியிடுகின்றன. இந்த கூட்டணியில் சுயேட்சை வேட்பாளர்களாக 16 பேர் போட்டியிடுகின்றனர். ஐக்கிய ஜனநாயக முன்னணியில் காங்கிரஸ் 92 இடங்களிலும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் 26 இடங்களிலும், கேரள காங்கிரஸ் 8 இடங்களிலும், புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி 4 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. இதே கூட்டணியில் கேரள காங்கிரஸ் ஜேக்கப், புரட்சிகர இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி ஆகியவை தலா 1 இடத்தில் போட்டியிடுகின்றன.
இந்த கூட்டணியில் சுயேட்சை வேட்பாளர்கள் 7 பேர் போட்டியிடுகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக 98 தொகுதிகளிலும், பாரத் தர்மஜன சேனா 22 தொகுதிகளிலும், டிவண்டி கட்சி 19 இடங்களிலும், சுயேட்சை ஒரு இடத்திலும் போட்டியிடுகின்றன. ஆம் ஆத்மி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுகின்றன. LDF, UDF ஆகிய 2 மட்டுமே பிரதான அணிகள். தேசிய அளவில் செல்வாக்கு மிகுந்த கட்சியாக பாஜக இருந்தாலும் கூட கேரளத்தில் ஒரு தொகுதியில் 30 தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தான் அதன் செல்வாக்கு இருக்கிறது. அங்கு முதன்முறையாக 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் 30 தொகுதிகளிலும் பாஜக ஜெயிக்கலாம் என்ற வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அந்த அளவுக்கு தான் பாஜக அங்கு வளர்ந்திருக்கிறது. 2021 பாஜக வெற்றி பெற்ற நேமம் தொகுதியில் இந்த முறை பாஜக மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் போட்டியிடுகிறார். திருவனந்தபுரம், பாலக்காடு, திருச்சூர் ஆகிய இடங்களில் பாஜகவின் செல்வாக்கு ஓரளவு அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. கேரளாவில் இஸ்லாமியர் வாக்குகளும் கிறிஸ்தவர் வாக்குகளும் கணிசமாக இருக்கின்றன. இந்த இரு சமுதாயத்தினரும் வாக்குகளில் ஒரு பகுதி CPM கட்சிக்கு ஆதரவாகவும் இன்னொரு பகுதி காங்கிரசுக்கும் ஆதரவாக விழும். சிறுபான்மை எதிர்ப்பு கொள்கை கொண்ட பாஜகவுக்கு கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் விழாது. காங்கிரஸ் ஆதரவு வாக்குகள் பிரியுமானால் பாஜக பலனடையும் என்று கேரளாவை சேர்ந்த அரசியல் திறனாய்வாளர்கள் கூறுகிறார்கள். கேரளாவில் LDF, UDF என 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறி மாறிதான் ஆட்சிக்கு வருவது வழக்கம். கேரள மக்கள் ஒரே கூட்டணியை 2வது முறை தேர்வு செய்த வரலாறு இல்லை. ஆனால் அந்த வரலாற்றை முறியடித்து 2021 சட்டமன்ற தேர்தலில் LDF மீண்டும் வெற்றி பெற்றது. 3வது முறையும் LDF வெற்றி பெறுமா? 3வது முறையாக பினராயி விஜயன் முதல்வர் ஆவாரா என்ற கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்திருக்கின்றன. பினராயி விஜயன் அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் கள நிலவரம் LDFக்கு சாதகமாக இருப்பதாக இடதுசாரிகள் கூறுகிறார்கள். காரணம், கேரளத்தின் சமூக பொருளாதார முகப்பை மாற்றும் அளவுக்கு பல திட்டங்களை வெற்றிகரமாக பினராயி விஜயன் அரசு நிறைவேற்றியிருக்கிறது என்று இடதுசாரிகள் கூறுகிறார்கள். நாட்டிலேயே தீவிர வறுமையை ஒழித்த முதல் மாநிலம் எனும் பெருமை இடது ஜனநாயக முன்னணி ஆட்சியில் கேரளாவுக்கு தான் கிடைத்திருக்கிறது. தற்போது நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலங்களில் முதலிடத்தில் கேரளம் இருக்கிறது. கேரளா 0.55%, கோவா 0.84%, தமிழ்நாடு 2.2%, சிக்கிம் 2.6%, பஞ்சாப் 4.75% என்ற புள்ளி விவரங்களை இடதுசாரிகள் முன்வைக்கிறார்கள். இந்த புள்ளி விவரங்களை வைத்து கேரள வாக்காளர்கள் தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பார்களா என்ற கேள்வி இருக்கிறது. இதுபோல இடது ஜனநாயக முன்னணி அரசின் சாதனைகள் என்று இடதுசாரிகள் மிக நீண்ட பட்டியலை பிரச்சாரத்தில் முன்வைக்கிறார்கள். அதை முறியடிக்கும் வகையில் இடது ஜனநாயக முன்னணி அரசு மீதான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் முன்வைக்க வேண்டும். ஆனால் அதை செய்வதற்கு மாறாக CPM, பாஜக ரகசிய கூட்டணி, மோடி கட்டுப்பாட்டில் பினராயி விஜயன் என்ற தியரிகளை வாக்காளர்களிடம் பரப்புவதிலேயே காங்கிரஸ் குறியாக இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் LDF 91 இடங்களிலும், UDF 47 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இந்த முறை அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்காது என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. 2 அணிகளுக்கு இடையிலான வாக்கு வித்தியாசம் 0.1% இருக்கும் என்று ஒரு சர்வே கூறுகிறது. 1-2 தொகுதிகள் கூட வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் கேரளாவின் இந்திய நிலை என்கிறார்கள் கேரளாவின் அரசியல் திறனாய்வாளர்கள். அதனால்தான் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் மேலிட தலைவர்களுக்கு பேராதரவு இருந்தது. தாவேகா தலைவர் நடிகர் விஜய்க்கு கணிசமான ரசிகர்கள் கேரளாவில் இருக்கிறார்கள். தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் விஜய் ரசிகர்களின் ஆதரவு காங்கிரசின் வெற்றியை உறுதி செய்யலாம் என்று காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் கணக்கு போட்டனர் என்று தகவல்கள் வந்தனர். அவர்களின் விருப்பம் நிறைவேறாமல் போனது. விஜய் ரசிகர்களின் ஆதரவில்லாமல் கேரளத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறுமா? இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.